சார் நாம வடக்க தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் வந்தோம் தெரியுங்களா? தமிழர்கள் பல காரணம் சொல்லுவாங்க. வடக்க காந்தம் இழுக்குது, அப்படியே சில பேர் இழுத்துட்டு விட்டா பரவாயில்ல, வடக்க காந்தம் இழுக்குது. நம்ம அதற்காக இல்லை, நாம வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம். ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம். நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படுக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது. அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம். தெற்க தலை வச்சு வேணா படுப்போம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம். தோப்பா ரொம்ப நுட்பமா ஒன்று எழுதுறாரு. காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு 90%. அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம். காவல் தெய்வம் கண்ணு மூடலாம, காவல்காரர் கண்ணமைக்கலாம. அதனால்தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது, 2 திரிசூலத்தோடு இருக்கும். ஏன்னா எதிரி வந்தா கொல்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் வருத்தப்படக்கூடாது, காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். ஏன் வடக்கு நோக்கினா ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு வடக்கே இருந்து தான் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலே எழுதி வச்சுட்டோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கிய எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? சிவனுடைய கோட்டத்தில் வடக்க தான் இருக்கணும். துர்க்கையினுடைய சன்னதி, கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.